இந்த வீடியோவில் இஎஸ்ஐசி அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்லேருந்து நம்மளோட ஃபார்மா டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 அப்டேட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா 10 டிசம்பர் 2023 லாஸ்ட் இயர் டிசம்பர் 10ல் நம்மளோட பேராமெடிக்கலுக்கு இஎஸ்ஐசி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸாமினேஷனோட அப்டேட்டை பற்றியும் செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா ஸோ நம்மளோட இஎஸ்ஐசி தமிழ்நாடு ரீஜனில் ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன போஸ்ட்டுக்கு ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க, சேலரி பேக்கேஜ் என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட்டு, ரிட்டன் எக்ஸாமினேஷனாக, வாக்-இன் இன்டர்வியூ அப்படின்னு A to Z கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்க வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலை ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்மா அப்டேட் டே டு டே அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இஎஸ்ஐசியோட எக்ஸாமினேஷன் அப்டேட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசியோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்து எக்ஸாம் அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஸோ எல்லா அப்டேட்டும் A to Z நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ அந்த அப்டேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் போட்டு வச்சுருக்கேன். நான் ஸ்க்ரீனில் மேலே தரேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இஎஸ்ஐசியோட கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நான் அந்த எல்லா நோட்டிஃபிகேஷனும் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் இஎஸ்ஐசியில் நம்மளோட ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டுக்கு வேகன்சி விட்டாங்க அப்படின்னா ஸோ நம்ம எப்படி அந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுற ஐடியா உங்களுக்கு ஏதாவது 0.1% உங்களுக்கு கிடைக்க வரும். ஸோ அதனால் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க எல்லா வீடியோஸ் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இஎஸ்ஐசியோட ரெக்யர்மெண்ட் போர்ட்டலுக்குள்ளே உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எல்லா அப்டேட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் 3 பாருங்கள், ரீஜனல் ஆஃபீஸ் ஜெய்ப்பூர்னு இருக்கு இல்லையா. ஸோ ஜெய்ப்பூரில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு ராஜஸ்தான் ரீஜன் நம்மளோட பேராமெடிக்கல் போஸ்ட்டுக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ அடுத்து நம்மளோட தமிழ்நாடு ரீஜனில் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ தமிழ்நாடு ரீஜன்லேயே பார்த்தீங்கன்னா அப்டேட் விட்டுருக்காங்க. சீரியல் நம்பர் 6ல் பாருங்கள் இஎஸ்ஐசி ரீஜன் ஆஃபீஸ் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப்ல நம்மளோட தமிழ்நாடு ரீஜன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் கேன்சலேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் படித்து பாருங்கள். ஸோ மற்ற எல்லா ரீஜனுக்கும் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கீழே பாருங்கள் மும்பை ரீஜன் சீரியல் நம்பர் 7ல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மும்பை ரீஜனுக்கு பேராமெடிக்கல் போஸ்ட்டுக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு ரீஜன்லேருந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ கேண்டிடேட் சிஎஸ்ஐசியில் எக்ஸாமினேஷன் எழுதி கிளியர் பண்ணவங்க ஸோ உங்களுக்கு எப்போனாலும் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஸோ வந்த உடனே பண்ணுங்கள். ஸோ செகண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசிலேருந்து ரெக்யர்மெண்ட் விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ரெக்யர்மெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த அஃபிஷியல் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் இந்த வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் இந்த வாட்ஸ்அப் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த பிடிஎஃபை கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இஎஸ்ஐசி சென்னை ரீஜன்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேகன்சி விட்டுருக்காங்க. என்ன டேட்டில் இந்த பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11 ஜூன் 2024 இந்த பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் KK நகர் சென்னையிலேருந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னா ப்ரொஃபஸரு, அசோசியேட் ப்ரொஃபஸரு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு இந்த போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே நான் சொல்லிடுறேன், இது கம்ப்ளீட்டாக ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸு. ஸோ கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்னு ஒன்றே தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ சேலரி பேக்கேஜ் பாருங்கள், இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷராக பிஃபார்ம் முடிச்சுட்டு டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ப்ரொஃபஸருக்கு 2,45,000 சேலரி பேக்கேஜ் தராங்க. அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு 1,63,000 உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் தராங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 1,40,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி பேக்கேஜ் தராங்க. ஓகேங்களா. ஸோ இது தவிர்த்து டிஎல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு அலவன்ஸ் தருவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னோடனே உடனே இந்த வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ வாக்கின் இன்டர்வியூ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்லாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. வாக்கின்
இன்டர்வியூ தான் வந்து கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரொஃபஸருக்கு எத்தனை போஸ்ட் விட்டுருக்காங்க அப்படின்னா டோட்டலாக 6 டிபார்ட்மெண்ட்லேருந்து 6 போஸ்ட்டுக்கு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. அசோசியேட் ப்ரொஃபஸர்லேருந்து எத்தனை போஸ்ட் வேக்கன்சி விட்டுருக்காங்க அப்படின்னா கீழே 13 போஸ்ட் வந்து இருக்குது பாருங்கள், கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ப்ரொஃபஸர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான வேக்கன்சிஸ் தான். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எத்தனை போஸ்ட் விட்டுருக்காங்க அப்படின்னா ஸோ 8 போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அசோசியேட் ப்ரொஃபஸர் 13, ப்ரொஃபஸர் 6, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 8 போஸ்ட். ஓகேங்களா. ஸோ டோட்டலாக எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கேட்டகரைசேஷாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டில் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சிங் ஃபீல்டில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ பயோகெமிஸ்ட்ரி, பேத்தாலஜி, ஃபார்மகாலஜி, ஸோ இந்த மாதிரி போஸ்டிங்கெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணுறதுல ஒரு தப்பும் கிடையாது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷன் ஃபீஸ் ஏதாவது பே பண்ணணுமா அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து வாக்கின் இன்டர்வியூ எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபார் த மந்த் ஆஃப் ஜூன் 2024 வாக்கின் இன்டர்வியூ வந்து 19 ஜூன் 2024 வந்து உங்களுக்கு வாக்கின் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த டே அப்படின்னா வெட்னஸ்டே வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி மந்த்து 3rd வெட்னஸ்டேயில் வந்து வாக்கின் இன்டர்வியூ வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வாக்கின் இன்டர்வியூ நடக்கும்போது ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடேஸோ ஏதாவது ஒரு ஹாலிடே இருந்து அது லீவாக இருந்தது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் டேயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்கின் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் ஃபீஸு அண்ட் தென் ஏஜ் லிமிட்டை பற்றி டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். ஸோ நான் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன், நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 80% வந்து சொல்கிறேன். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸு நீங்கள் மீதி இருக்கிறத வந்து படித்து வந்து பாருங்கள். ஸோ அப்போ தான் மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நாட் எக்ஸிஸ்டிங் 67 இயர்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 67 இயர் அப்படின்னா 67 வயசுக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா இல்லைனா 67 வயசு இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து தாராளமாக வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். ஸோ அடுத்து நான் உங்களுக்கு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பற்றி. ஸோ எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்ஸு, ஸோ உமன் கேண்டிடேட்ஸு எல்லா கேட்டகரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லை. பட் அதர் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 500, உமன் கேண்டிடேட்ஸு நீங்கள் எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை வந்து பண்ண போகிறீங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கு எப்படி பே பண்ணுறது அப்படின்னா டிடி வந்து எடுக்கணும். எதுக்கு அப்படின்னா இஎஸ்ஐசி ஃபண்ட் அக்கௌண்ட் நம்பர் 1க்கு நீங்கள் வந்து டிடி எடுக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்க்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்முக்கான பிடிஎஃப். ஸோ இந்த அப்ளிகேஷனை 1க்கு 2 ஜெராக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஃபில் பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக ஒரு அப்ளிகேஷன் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு 1க்கு 2 அப்ளிகேஷனை ஜெராக்ஸ் போட்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஹோப் நான் ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நான் ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டு வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணலை. ஸோ நான் ஏன் டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னா கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்னு உடனே நிறைய பேர் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டெப்த்தாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணலை. ஸோ இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் சேனல் அப்டேட் வந்து பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் சேனலை செக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து தரேன். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களோட எல்லா டவுட்ஸுக்கும் கிளியர் வந்து பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு தயக்கமும் படாமல் தைரியமாக வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கான ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். சப்போஸ் நீங்கள் யாராவது மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரீப்ளே வந்து பண்ணுறேன். நிறைய ரெக்வஸ்ட் வந்து இருக்குது. ஸோ நானும் உங்களுக்கான ரெக்வஸ்ட் வந்து டெய்லி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஹோப் நான் ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஹானஸ்டான கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனல் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நான் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட சேர்ந்து படிக்கலாம் சேனலில் க்ரோ ஆக உங்களோட ஃபார்மா கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பாசிட்டிவ். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாய்.